நிக்கல் கடைசியாக வச்சுக்கலாம். லாஸ்ட் கமாடிட்டி ஃபார் த டே. ஸோ நிக்கல் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நமக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். நம்மளுடைய ஸ்பாட்லைட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு எனக்குரிய தொடர்ந்து பணம் தான். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நேற்றும் பணம் தான், இன்னைக்கும் பணம் தான் இல்லையா? ஸோ நிக்கல் பார்த்தோம்னா நேற்றுக்கு 610 உடச்சி 594 14 ரூபா இறக்கும். இன்னைக்கு 591 கூட உடைக்கிறது. மேலே 602 கொடுத்துருக்கோம், 591. ஸோ 591 அப்படின்றது எங்கே வரும்? இந்த இடத்துல வரும். ஸோ 591 அது உடைச்சி ஓகே. ஸோ 591 உடைச்சு லோ எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா லோ வந்து 580. ஓகே, 10 பாயிண்ட் 1000 ரூபா இல்லையா? ஸோ தட் மேட் அ வெரி ஷார்ப் ஃபால் ஃபார் த டே. இன்னும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இது டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட முக்கியமான அந்த சப்போர்ட்டை உடைச்சிடுச்சு. முக்கியமான சப்போர்ட்ன்றது இந்த 595 அதை உடைச்சி இறங்க ஆரம்பிச்சாச்சு. அப்போ இந்த சூழ்நிலையில் ஒரு புல் பிளாக் ரேலி வருமா இல்லை இறக்கம் தொடருமா? இதான் இப்போ கேள்வி. இப்போ நம்ம ஏற்கனவே நான் இங்கே கொடுத்துருக்கிற இந்த எல்லை அப்படின்றது இன்னும் சிறப்பான எல்லையாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு. முன்னாடி சப்போர்ட் நான் சொன்ன எல்லை இது 592 593 அப்படின்றதும் இது இடத்துல நான் 591 கூட வச்சுக்கலாம். 591ன்றது இப்போ ரெசிஸ்டன்ஸ். அதை தாண்டினா திரும்ப வலிமையான ஒரு ஏற்றம் வரலாம். இந்த இறக்கத்திற்கு உண்டான ஒரு ஏற்றமாக நான் ஃபெபனாச்சி லைன் கூட போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கிருந்து அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய எல்லை 38% எவ்வளோ வருது? 9954. ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது நிக்கல் பார்த்துட்டு வரோம். நிக்கல்ல வந்து நமக்கு இந்த 591 உடைச்சா வேகமாக வரும்னு சொன்னேன். அப்புறம் 995, 599, 604 இதான் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இங்கிருந்து அது ஏறினா கூட ஒரு புல் பேக் ரேலியாக 603 604 தடுக்கப்படலாம் அப்படின்றதையும் நம்ம நினைவு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதான் வந்து நிக்கலோட நிலைமை.